2026 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளரை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை காட்டிலும் மாவட்டங்கள் தோறும் அதிக நேரம் செலவிட வேண்டும் என கூறியுள்ளார். எம்எல்ஏக்கள் வார்டுகள் தோறும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், திமுகவின் கட்டமைப்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எனவும், திமுகவுக்கு இருக்கும் கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கும் மு.க.ஸ்டாலின், 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றும், திறமை உள்ளவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதிமுகவை அச்சுறுத்தி பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற பாஜக நினைப்பதாகவும், தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.